ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. 80% உண்மையும் ஒரு 20% கற்பனையும் சேர்ந்த ஒரு கதை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ பேங்கர்ஸ் ரிசெப்ட் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஊழல்லாம் பண்ணி அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தைக்குள்ள ஹர்ஷத் மேத்தா வந்து முதலீடு பண்ணாரு. ஸோ அந்த ஹர்ஷத் மேத்தாவுக்கு ஒரு உறுதுணையா இருந்த வங்கி அதிகாரிகள் அதுல ஒருத்தர் வந்து எப்படி பணம் பண்ணியிருக்க கூடும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் நடந்ததை வச்சுன்னா கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து இந்த படத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு வங்கியில வந்து ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறேன். நீங்க வந்து லாக்கர் வச்சிருக்கிறீங்க. லாக்கர்ல நிறைய நகைகள் வச்சிருக்கிறீங்க. வெளிநாட்டுல தங்கி இருக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு வருஷம் வருவீங்க. ஸோ நீங்க அடிக்கடியில வந்து நகையெல்லாம் செக் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அந்த லாக்கருக்கு என்கிட்ட இன்னொரு கீ இருக்கு. நான் அந்த கீயை பயன்படுத்தி அந்த நகையெல்லாம் எடுத்து ஏதோ அடமானம் வச்சு கடனை வாங்கி பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டேன். நாளைக்கு நீங்க லாபம் வந்ததுனாக்கா அந்த லாபத்தை வச்சு அந்த நகையை மீட்டு திரும்ப எடுத்துமே உங்க லாக்கர்ல வச்சிடலாம். அதாவது வந்து பங்குச்சந்தைகள் ஏறுமுகத்தில் இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ராட் பண்ணி அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தையில கொண்டு வந்து ஷார்ட் டேர்ம்ல நாம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆச்சுனாலோ அல்லது அங்க இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கனாலோ அதாவதுங்க நாளைக்கு பங்குச்சந்தையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒரு ப்ராடரா நான் சொல்லணும்னாக்கா கடந்த ஒரு வருஷத்துல பங்குச்சந்தைகள் எவ்வளவு ஏறிச்சோ அந்த அளவுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு பங்குகள் ஏறாது. கடந்த 4 வருஷத்துல பங்குச்சந்தைகள் எவ்வளவு ஏறிச்சோ அந்த அளவு அடுத்த 4 வருஷத்துக்கு பங்குச்சந்தைகள் ஏறாது. ரீசெண்டா லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்களா சார்? ஆமா. லக்கி பாஸ்கர் படம் பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல்லா இந்த ஹர்ஷத் மேத்தாவுடைய பேர்லாம் வேற மாதிரி பிரிச்சு ஹர்ஷா அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பேங்க் டு பேங்க் வந்து காசு கொடுக்குற மாதிரி, அதுல நடுவில் ஒரு புரோக்கர் மாதிரி ஹர்ஷா அவர்கள் வந்து ட்ரேட் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுல இருந்து டேக் அவேவா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த படம் பார்க்கும்போது? என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இப்படிலாம் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு, நடக்குதுன்றத சொல்லுவீங்க? இல்ல கண்டிப்பா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது. ஸோ அதை நடந்ததை வச்சுன்னா கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து இந்த படத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ பேங்கர்ஸ் ரிசெப்ட் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஊழல்லாம் பண்ணி அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தைக்குள்ள ஹர்ஷத் மேத்தா வந்து முதலீடு பண்ணாரு. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹர்ஷத் மேத்தாவுக்கு ஒரு உறுதுணையா இருந்த அரசு வங்கி அதிகாரிகள் அதுல ஒருத்தர் வந்து எப்படி பணம் பண்ணியிருக்க கூடும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். சோ இது வந்து ஒரு 80% உண்மையும் ஒரு 20% கற்பனையும் சேர்ந்த ஒரு கதை அப்படின்னு தான் சொன்னோம். இது எல்லாமே நடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினரே ஒருத்தர் வந்து ஒரு வங்கியில வந்து ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாரு. அவரு என்ன பண்ணாருன்றது தெளிவா தெரியாது. ஆனா ஏதோ வங்கியினுடைய பணத்தை எப்படியோ எடுத்து அவர் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டார். அது என்ன நடந்தது ஏது நடந்தது இந்த விவரம் வந்து தெரியாது இல்லையா, அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு வங்கியில வந்து ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறேன். நீங்க வந்து லாக்கர் வச்சிருக்கிறீங்க என்னோட வங்கியில. சோ லாக்கர்ல நிறைய நகைகள் வச்சிருக்கிறீங்க. சரி, அந்த லாக்கருக்கு எனக்கு என்கிட்ட இன்னொரு கீ இருக்கு. நான் அந்த கீயை பயன்படுத்தி அந்த நகையெல்லாம் எடுத்து ஏதோ அடமானம் வச்சு கடனை வாங்கி பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டேன். நாளைக்கு நீங்க லாபம் வந்ததுனாக்கா அந்த லாபத்தை வச்சு அந்த நகையை மீட்டு திரும்ப எடுத்துமே உங்க லாக்கர்ல வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பண்ணிருப்பேன். எனக்கு தெரியும் நீங்க வந்து எப்படியோ நீங்க வெளிநாட்டுல தங்கி இருக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு தான் வருவீங்க. சோ நீங்க அடிக்கடியில வந்து நகையெல்லாம் செக் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். சோ அந்த ஒரு தைரியத்துல நான் பண்ணிருக்கலாம். இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்கலாம், பங்குச்சந்தைகள் ஏறி லாபம் வந்து அதை நான் திரும்ப வச்சுட்டு இருந்தால் நான் வந்து மாட்டிக்க மாட்டேன். ஆனா இதுக்கு நடுவுல வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க மேலதிகாரிகள். அவங்க திடீர்னு லாக்கர் திறந்து பார்த்துட்டு இங்க நகை இல்லையே அப்படின்றாங்க. இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சில இந்த கஸ்டமர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு அப்ப அந்த மாட்டிக்கிறாங்க. அந்த திரைப்படம் வந்து ஒரு கற்பனைக்காக அந்த எடுத்திருக்கிறாங்க. அது கடைசி டேக்அவே அதுல இருக்கு. நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் டேக்அவே படத்துல பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. அது அந்த பிஆர் இஷ்யூ பண்றது வந்து பேசப்பட்டிருக்கு சார். அந்த பிஆர் இஷ்யூ பண்ணும்போது அவங்க குறிப்பிட்ட வட்டி மட்டுமே செலுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அசல் கொடுக்காம. அது வந்து பெருசா மார்க்கெட்டே கிராஷ் பண்ற மாதிரி மாறும் அது வெளியில தெரிஞ்சா அப்படின்ற விஷயத்த அங்க பதிவு பண்ணிருப்பாங்க. சோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குமா? இல்ல நடக்கும், தாராளமா நடக்கும். அதாவது பொதுவாவே வந்து ஒரு பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில நிறுவனங்கள்லாம் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல வந்து அவங்க மத்தவங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் கம்மியான வட்டியில. சோ இது என்ன பண்ணலாம், வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு பங்குச்சந்தை தரகராகவும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க போய் சார் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னா நிறைய காசு வேணும் அப்படின்னா, சரிங்க உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வீடு இருக்கா, அது 10 கோடி ரூபான்னு வேல்யூ போட்டு நாங்க 9 கோடி லோன் கொடுத்துட்றோம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம்லாம் பங்குச்சந்தைகளுக்கும் அதாவது வந்து பங்குச்சந்தைகள் ஏறுமுகத்துல இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ராடு பண்ணி அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தையில கொண்டு வந்தா ஷார்ட் டேர்ம்ல நாம ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த பணத்தை திருப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆச்சுனாலோ அல்லது அங்க இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கனாலோ அப்போதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு புதாகரமா வெடிக்கும். ஸோ அதனாலதான் வந்து பொதுவா வந்து பங்குச்சந்தைகள் வந்து எப்பவுமே நிதானமா ஏறினா நல்லது, ரொம்ப வேகமா ஏறிச்சுன்னா அதனால கண்டிப்பா பல பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்க இதெல்லாம் தெரியும். சார் இப்போ சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி ரெண்டுமே வந்து இப்போ டவுன்ஃபால்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய பிளக்சுவேஷன்ஸ் அவ்வப்போது நாங்க பாக்குறோம். இப்ப திரும்பவுமே இது ரைஸ் ஆகுமா? அதாவதுங்க நாளைக்கு பங்குச்சந்தையில என்ன நடக்கும் அப்படிங்கறத யாராலையும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தால் ஒரு ப்ராடரா நான் சொல்லணும்னாக்கா, கடந்த ஒரு வருஷத்துல பங்குச்சந்தைகள் எவ்வளவு ஏறிச்சோ அந்த அளவுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு பங்குகள் ஏறாது. கடந்த 4 வருஷத்துல பங்குச்சந்தைகள் எவ்வளவு ஏறிச்சோ அந்த அளவு அடுத்த 4 வருஷத்துக்கு பங்குச்சந்தைகள் ஏறாது. ஒண்ணு இறங்கலாம் அல்லது இறங்காமலும் போகலாம். ஆனா இங்க இருந்து அபரிதமாக ஏறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்க பணத்தை பேங்க்ல எஃப்டி போட்டு வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 7-8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த பணத்தை பேங்க்ல எஃப்டி போடுறதை விட்டுட்டு இங்க வந்து பங்குச்சந்தையில போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப உங்களுக்கு அந்த 7-8% அதிகமா ரிட்டர்ன் வரணும். அது வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இன்னும் கேட்டீங்கன்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட நவம்பர் முடிய போது, ஜனவரில இருந்து நவம்பர் 11 மாசம் ஒரு மாசம் தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் பாருங்க, எல்லா நாட்டிலையுமே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து ஒரு கட்சி நிலையான ஆட்சியை கொடுக்குதுன்னா அந்த பங்குச்சந்தைகள் வந்து நல்லா ஏறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் நமக்கு இருந்தது. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது, ஒரு பிஜேபி ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்துருக்குது. அதனால பங்குச்சந்தைகள்லாம் நல்ல ஓரளவு ரொம்ப அபரிதமாவே ஏறுச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஏறினதுல வந்து கிட்டத்தட்ட பாதி வந்து இப்ப இறங்கிடுச்சு. இப்ப ஜனவரியில முதலீடு பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பேங்க் எஃப்டியில போட்டிருந்தாங்கன்னா என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருமோ ஏறக்குறைய அந்த ரிட்டர்ன் தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ ஆனா நிறைய பேர் நான் சொல்லுவேன், இந்த சினிமா துறையும் பங்குச்சந்தை துறையும் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப கிளாமரஸா இருக்கும். நிறைய பேருக்கு வரணும்னு நினைப்பாங்க. நான் ஒரு ஜோக்கா சொல்லுவேன், இந்த கல்யாணம் ஆகாத ஆம்பளை பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ நமக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகாதா அப்படின்னு ஏங்குவாங்க. இந்த கல்யாணம் ஆனவெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பங்குச்சந்தைக்கு வராதவங்க எல்லாம் இதுல பங்குச்சந்தைக்கு வரணும்னு ரொம்ப ஏங்குவாங்க. இந்த பங்குச்சந்தைக்கு வந்தவங்க கிட்ட நீங்க பேசி பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்டா இந்த பங்குச்சந்தைக்கு வந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பங்குச்சந்தை வந்து ஒரு சாதாரண மக்கள் நினைக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு கிளாமரஸான ஒரு நல்ல அல்ட்ரா ஹை ரிட்டர்ன் வரக்கூடிய இது கிடையாது இல்லைங்களா? சோ ஏதோ நீங்க வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு நல்லா இறங்கிச்சுன்னா நீங்க ஏதோ ஒரு போனஸ் வருது உங்களுக்கு, பங்குச்சந்தைகள் நல்லா இறங்கியிருக்கு, சரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு. ஸோ அதை பத்தி மறந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்ததுனால அதை வித்தரலாம். மற்றபடி வந்து நான் முதலீடு பண்றேன் சார், இப்போ முதலீடு பண்ணா லாபம் வருமா, நாளைக்கு பண்ணா லாபம் வருமா அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ இவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கும்போது இப்போ புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்? இப்போ இந்த செக்டார் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை, இப்போ பவர் செக்டார்ல அதானிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னா ஸோ இந்த செக்டார்ல கொஞ்சம் கான்சியஸா இருங்க, இனிமேட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க இல்ல இனிமே இப்ப வரக்கூடியவங்க எந்தெந்த விஷயங்கள கான்சியஸா இருக்கணும் சார் மார்க்கெட்டுக்கு வரவங்க? பொதுவாகவே பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னாலே இங்க வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, பென்னி கேப் அப்படின்னு பங்குகள் வந்து பிரிப்பாங்க. சோ இதுல வந்து லார்ஜ் கேப்னா மிகப்பெரிய நிறுவனங்கள், மிட் கேப்னா நடுத்தரமான நிறுவனங்கள், நம்ம ஸ்மால் கேப்னா ஒரு சின்ன நிறுவனங்கள். சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து அதிகமா ரிஸ்க் எடுக்கணும், லாஸ் வந்தாலும் பரவாயில்ல ஆனா லாபம் வந்தாலும் அதிகமா வரணும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்மால் கேப் போகும். பட் பொதுவா வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க அவங்க வந்து ரிட்டர்ன் அதிகமா வரலன்னா பரவாயில்ல, நமக்கு ஓரளவு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து லார்ஜ் கேப் பங்குகள்ல தான் முதலீடு பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து எந்தெந்த துறைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பங்குச்சந்தைகள் வந்து ஒரு புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறுமுகத்துல இருக்கும்போது இந்த சைக்ளிக்கல்ஸ், அதாவது பேங்க்ஸ், ஆட்டோஸ், ரியல் எஸ்டேட்டு அதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பொதுவா பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் சரிவை நோக்கி இருக்கும்போது டிஃபென்சிவ்ஸ்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த ஐடி கம்பெனிகள், அப்புறம் இந்த எஃப்எம்சிஜி, பார்மசூட்டிக்கல் இதெல்லாம் நல்லா பண்ணும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடி துறை பங்குகள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் இன்னைக்கு பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்க கூடாது. நீங்க வந்து லார்ஜ் கேப்ல டிஃபென்சிவ் செக்டர்ஸ்ல வேணா நீங்க முதலீடு பண்ணலாம். அதுவும் வந்து ஒரே முதலீடா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நீங்க முதலீடு பண்றீங்க,
சரி பங்குச்சந்தைகள் இன்னும் ஒரு 5% இறங்குச்சுன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் முதலீடு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வருஷமோ 2 வருஷமோ பொறுமையா காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வேலை தேடும் போது கூட பிரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார்னு பார்த்து தேடுவாங்க. அதுல கவர்மெண்ட் செக்டாருக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கும், கவர்மெண்ட் வேலை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுல ஸ்டாக்ல கூட கவர்மெண்ட் செக்டார்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் சேஃப்னு நினைக்கிறீங்க? இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகும்போது வந்து ஏன் பப்ளிக் செக்டர் விரும்புறாங்கன்னா அங்க நீங்க வேலை செய்யலனாலும் சம்பளம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த முதலீட்டாளர்கள்ன்றவங்க இந்த வேலை செய்யறவங்களுக்கு ஆப்போசிட். எந்த நிறுவனத்துல எல்லாரும் நல்லா உழைச்சு நல்லா வேலை செய்யறாங்களோ அந்த ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நம்ம நாட்டுல எடுத்துப்போம், அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல வேலை செய்யற வாத்தியாரங்களாம் நிறைய சம்பளம் வாங்குவாங்க. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்குவாங்க. ஆனா நீங்க வந்து உங்க குழந்தைய சேர்க்கும் போது எங்க சேர்ப்பீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல தான் அது மாதிரி சேர்ப்பீங்க. சோ ஏன்னா அங்க அதிகமா சம்பளம் வாங்கினாலும் அரசாங்கத்துல எவனும் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, குறை சம்பளம். அதே போலதான் ஒரு நிறுவனங்களும் வரும்போது நீங்க வேலை செய்ய போறீங்கன்னா, நீங்க ஒரு எம்ப்ளாயா போறீங்கன்னா ஒரு அரசாங்க கம்பெனிகள்லாம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அங்க வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க வேலை செய்யலாம், சம்பளம் கிடைச்சிரும், யூனியன் இருக்கும். ஆனா அதை நீங்க முதலீட்டாளரை போகும்போது நீங்க வந்து அப்படி நீங்க வந்து ஒரு பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற மாதிரி முதலீட்டாளரை போகும்போது நீங்க அதை ஆப்போசிட்ல யோசனை போகணும். பெரும்பாலும் வந்து முதலீடு அப்படின்றது வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள்ல தான் பெரும்பாலும் விரும்பி பண்ணுவாங்க. பட் அதே நேரத்துல சில நேரங்கள்ல எல்லா அரசாங்க ஆசிரியர்களுமே ஒழுங்கா வேலை செய்யறதுல சொல்ல முடியாது. எத்தனையோ அரசாங்க பள்ளிகள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி சில அரசாங்க நிறுவனங்கள்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நானே சொல்லியிருந்தேன், இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனு, ஆர்இசி இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் நிறைய வாங்கலாம். அது வந்து நல்ல குறைவான வேல்யூவேஷன்ல ட்ரேட் நடக்குது, அதுல நிறைய டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து கடந்த 2-3 மாசமாவே நான் வந்து முதலீடு பண்றவங்கள வேண்டாம், பங்குகள் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லிடுவேன். சார் இப்ப ஷேருக்கே வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்டும் இதே மாதிரி சிக்கலுக்குள்ள ஆயிருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் செக்டாருக்குள்ள வரக்கூடியவங்க இப்போ சேஃபா மார்க்கெட்டுக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, ஸ்டாக் தான் எனக்கு தெரியல, மியூச்சுவல் ஃபண்டாவது சேஃபா இருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவாங்க. அவங்க வரலாமா, இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி சேஃப்டியா அவங்க எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி போயிடலாமா? இல்ல, அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரதா இருந்தால் வரலாம், தப்பு இல்லை. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே லம்சமா முதலீடு பண்ணாமல் நீங்க வந்து ஒரு எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மாசம் மாசம் கொஞ்சம் தொகை அப்படி போடலாம். நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஐபி பத்தி எல்லாருமே பேசுவாங்க, சார் நீங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, எஸ்ஐபி போடுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து பங்குச்சந்தைகள் ரொம்ப கீழ் நோக்கி ரொம்ப நல்லா இறங்கி இருக்கும்போது இந்த எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அது ஓரளவுக்கு அபரிதமா ஏறி போச்சுனால் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தையும் வெளியெடுக்கணும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ஏற்கனவே வந்து ஒரு கடந்த 2-3 மாசமாவே நான் எல்லா இன்டர்வியூலுமே அதான் சொல்லிங்கிறேன், நம்முடைய பங்கு சந்தைகள் வந்து ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. ஏற்கனவே முதலீடு பண்ணவங்களாம் கூட வந்து கொஞ்சம் பங்குகளை வந்து வித்துட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் வித்துருங்க. சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து போன வருஷம் வாங்கி எஸ்ஐபியில வாங்கி இப்ப நல்ல மார்க்கெட் மேல இருந்தப்போ எஸ்டபிள்யூபியில கொஞ்சம் வெளியே எடுத்திருந்தால் அந்த எவ்வளவு எஸ்டபிள்யூபியில வெளியே எடுத்தீங்களோ அதை இப்ப திரும்ப நீங்க குறைவான விலையில நீங்க முதலீடு பண்ணலாம். சோ இது வந்து சேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முதலீடு பண்ணிட்டு அப்படியே உட்காந்துனே இல்லாம, ஆஹா இப்போ ரொம்ப ஏறி இருக்கா, வித்துருவோம் கொஞ்சமா, அப்புறம் திரும்ப இறங்கிருக்கா, திரும்ப வாங்குவோம் அப்படின்னு அது ஒரு ஆக்டிவ் மேனேஜ். அந்த மாதிரி பண்ணா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார் அடுத்த ஒரு 3 மாசம் மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணவே கூடாது சார்? மார்க்கெட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றத விட மார்க்கெட்ல எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னுடைய கருத்து. பொதுவாகவே வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது ஒரு லாக்லஸ்டர் மந்த்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் ஃபைனான்சியல் இயர். பட் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைனான்சியல் இயர்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த இயர் எண்டு அக்கௌண்டிங் க்ளோசிங் அப்படின்றதுக்காக பெரும்பாலும் வந்து ஒரு நல்ல லாபத்துல இருந்தா கொஞ்சம் வித்துருவாங்க, அடுத்த வருஷம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து ஒரு வருஷம் முழுக்க வேலை செய்யறவங்க பங்குச்சந்தையில வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எங்கன்னா லீவ்ல வெளியே போகணும் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு லீவ் எல்லாம் பெருசா கிடைக்காது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வரும், அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் வரும். இது நடுவில் இருக்கிற 4-5 நாள் லீவு போட்டு ஒரு எல்லாரும் லீவுக்கு போயிடுவாங்க ஒரு வாரம். அதுக்குள்ள நாங்கள் எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்லாம் பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து
அவங்களுக்கு எவ்வளவு லாபம், போனஸ் எவ்வளவு கொடுக்கலாம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஸோ அதனால வந்து பொதுவாகவே வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஏற்றம் இல்லாத மாசமா இருக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சரி புத்தாண்டு ஆரம்பிக்குது, ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு நல்ல எதிர்காலம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த நாட்டுல எவ்வளவு பணம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு இந்த எஃப்ஐ எல்லாம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு எஃப்ஐ என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குதுன்னா சரி இந்தியாவில எத்தனை கோடி முதலீடு பண்ணலாம், சைனால எத்தனை கோடி முதலீடு பண்ணலாம். அப்ப இந்தியாவுக்கு வந்து எதிர்காலம் பிரகாசமா இருக்குதுன்னா இந்தியாவில அதிகமா பண்ணுவாங்க, சைனாவுக்கு எதிர்காலம் பிரகாசமா இல்லைன்னா அங்க கம்மியா முதலீடு பண்ணுவாங்க. அப்ப அந்த பணம் எல்லாம் திரும்ப உள்ள வரும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்முடைய பங்கு சந்தைகள்ல ஏதோ ஒரு குறையை காண்றாங்க. அது என்னன்னு அவங்க சொல்லல. தொடர்ந்து கிட்டத்தட்ட 35 நாட்களா தொடர்ந்து அவங்க பங்குகளை வித்துன்னு வராங்க. இந்த அளவுக்கு அவங்க வித்தது வந்து இதுவரைக்கும் இந்திய பங்கு சந்தை வரலாற்றிலேயே இந்த அளவு அவங்க வித்தது கிடையாது. ஸோ அதனால ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ இந்தியாவுடைய பங்குச்சந்தையை அவங்க வந்து ஒரு ஃபேவரபிளா பார்க்கல. ஸோ அதனால இந்த டெஃபினட்டா இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இட் இஸ் டைம் டு பி காஷியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்ன்றது என்ன, ஒரு காலகட்டம் வரைக்கும் அது என்னன்னே தெரியாம இருந்தாங்க. மார்க்கெட் நிறைய புரோக்கர்ஸ் மூலியமா தான் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது, அதுக்கான அவேர்னஸ் இல்லை. ஆனா இப்போ டிமேட் அக்கௌண்ட் உருவாக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையே அதிகமா இருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்டாக்கு மியூச்சுவல் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய மக்கள் ஒரு சேஃப் சைனுக்கு அவங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி எதுவும் பெருசா தெரியாது, அதை எப்படி வாங்கணும் எப்படி விற்கணுன்ற ஒரு புரிதல் பெருசா இல்லாதவங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது என்ன மாதிரி செக்டார் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம்? இது வந்து எப்பவுமே கொஞ்சம் நிதானமா இருந்தாலும் பெருசா லாபம் தருதோ இல்லையோ, நீ கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் தம்பி, இந்த மாதிரி செக்டாரை வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன மாதிரி செக்டார் சொல்லலாம்? அதான் இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எஃப்எம்சிஜி, மருந்துத்துறை, இதெல்லாம் வந்து கன்சிடர் டு பி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த பங்கு சந்தைகள் இறங்கும் முகமா இருக்கும்போது இதெல்லாம் பெருசா இறங்காது, கொஞ்சம் சேஃப் ஜோன்ல அப்படியே இருக்கலாம். ஆனா ஒரு 100% சேஃப் ஜோன் அப்படிங்கிறது வந்து பங்கு சந்தையில கிடையாது. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா யாருமே பணத்தை பேங்க்ல எப்படி வைக்க மாட்டாங்க இல்லையா. இதுல வந்து ரிஸ்க் கொஞ்சம் குறைவு அதிகம்னு சொல்லலாம் தவிர கண்டிப்பா வந்து பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னீங்கனாலே கண்டிப்பா வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இங்க உள்ள வர முடியும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.